அண்ணா எப்படியாவது இந்த வேலையை வாங்கி தந்துருங்கண்ணா ப்ளீஸ். சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குண்ணா. எல்லாம் வச்சிருக்கேன், எல்லாம் வச்சிருக்கேன். தேங்க்ஸ். என்ன கூவலு? ஒன்றும் இல்லை டை, துபாயில் வேலை கிடச்சிருக்கு. வேலையை கேட்டிருந்தேன். அடுத்த மாதம் துபாய் போடுறேன். 50,000 ரூபா சம்பளம். செட்டில்டு. நாங்கள் இங்கே கஷ்டப்படுவோம், துபாயில் போய் வாழலாம் பாக்கி. மாமா சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க சொன்னப்போ எனக்கு ஞாபகம் வருது, நம்ம ரமேஷ் ஏதோ பிசினஸ் ஐடியா இருக்கு வாரியனெல்லாம் கேட்டிருந்தான். நம்ம கேட்டு பாப்பா இது என்ன விஷயம். ஹலோ ரமேஷ். ஆமா, ஏதோ பிசினஸ் ஐடியா சொன்னி, அந்த முட்டைக்கோசு 2 முட்டை எடுக்கிற பிசினஸ். ஆமா, அதை பத்தி என்ன பேசுற சொல்ல வந்து. எது நல்ல பிசினஸா? அப்படியா? ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் தேவையில்லை. இல்லை ஆமா, மந்த்லி எவ்வளோ? 5 லட்சம் வரை ப்ராஃபிட் எடுக்கலாமா? அப்படியா? சூப்பர்ரா. ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சொந்த ஊர்ல ராஜா மாதிரி வாழலாம், எதுக்கு வெளி ஊர்ல போயிடலாம் அடிமையா விளையாட. ஓகே, நான் வந்துடலாம். எது இன்னொரு ஆள் தேவைப்படுதா? இப்போ சொன்னா இப்படி ஒரு ஆளுக்கு இப்போ நான் எங்க போறது ஒரு ஆளுக்கு? இப்போ ஒரு ஆளுக்கு நான் இப்போ எங்க போறது ஒரு ஆளுக்கு? நான் வரேன். சரி இருமா, அப்ப நான் இப்போ கூப்பிடுறேன். சரியா? ஓகே, ஒரு வாலண்டியர் வந்திருக்காரு. நீங்க அங்க வேலைக்கு புரிஞ்சுனீங்க இல்லையா? அது கிடக்குது. இப்போ நான் இந்த பிசினஸுக்கே வரேன். சரியாளா? வரேன். சரி, அப்ப அங்க என்ன சொல்லுங்க. நான் கூப்பிட்டு இப்போ ஹலோண்ணா, எனக்கு அந்த வேலை ஒன்றும் வேண்டாண்ணா. நான் வெளிநாட்டில் போய் அடிமையாக வாழ போறது இல்லை. நான் சொந்த ஊர்லேயே ராஜா மாதிரி வாழ போறேன். வேண்டாண்ணா, வேண்டாம் வைங்க. நான் இப்ப பேசுறேன். ரமேஷ், ஆளு கிடைச்சிடுச்சு. எது இப்போ வந்து இப்படி சொன்னா எப்படி? என்ன ரமேஷ் நீ இப்படி? சரி ஓகே, நான் பேசுறேன் வை. என்னாச்சு? முட்டைக்கோசு எல்லாம் மாடு தின்னுட்டு போச்சான், அதனால பிசினஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றா ரமேஷ். நீங்க மனசை செலவு விடாதீங்க. முட்டைக்கோசு இல்லைன்னா என்ன, பூசணி பூட்டு எப்படின்னு நம்ம சீக்கிரம் கண்டுபிடிப்போம். நீங்க மனசு செலவு வேணாங்க, கான்ஃபிடண்டா இருங்க. அடுத்த பிசினஸோட வரேன், கான்ஃபிடண்டா இருங்க. தில்லு முல்லு